குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி டெய்லி கண்டவர்ஸில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் 15 2024 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டவர்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உடனே அப்டேட் ஆகும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டவர்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 இன்றைக்கி பார்த்திங்கன்னா சுதந்திர தினம். இந்திய திருநாட்டுடைய 78வது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். இதில் பார்த்திங்கன்னா ஆடில் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதை மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். முதலாக பார்த்திங்கன்னா 2022 ஜூலை 27ஆம் நாள் பார்த்திங்கன்னா சணல் தினம். அந்த வருஷத்துலேருந்து பார்த்திங்கன்னா அந்த டேலேருந்து கொண்டாடிட்டு வராங்க. அப்போ சணல் தினம் என்றைக்குன்னு கேட்டால் ஜூலை 27. எந்த வருஷத்துலேருந்து கொண்டாடுறோம்னு கேட்டிங்கன்னா 2022லேருந்து கொண்டாடப்பட்டுட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்பட்டு வருது. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா நாட்டினுடைய 78வது சுதந்திர தின விழாவில் பார்த்திங்கன்னா கொண்டாடப்பட்டது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பார்த்திங்கன்னா நாட்டு மக்களுக்கு உரையாற்றிருக்காரு. அதில் பார்த்திங்கன்னா 2021 ஆண்டுக்கு 8% சராசரி வளர்ச்சி விகிதத்துடன் வேகமாக வளர்ந்து வரதாக பார்த்திங்கன்னா இந்தியா சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உலகின் 5 பெரிய பொருளாதார நாடுகளில் ஒரு நாடாக இந்தியா இருக்குது. இது விரைவில் பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா சமூக நீதிக்கு உயர் முன்னுரிமை கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. அரசியலமைப்பு சட்டத்தின் சிற்பி யார் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், PR அம்பேத்கர். ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்குற கொஸ்டின். அடுத்து சமூக நீதிக்கு மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளிக்கிறது. இதன் மூலம் பட்டியலின சமூகத்தினர் பழங்குடியின நலனுக்காக முன்னோடியில்லா திட்டங்கள் தொடங்கப்பட்டிருக்கு. அதாவது பார்த்திங்கன்னா BM சுராஜ். ஓகேங்களா? BM சுராஜ், BM ஜன்மன், நமஸ்தே உள்ளிட்ட திட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா பட்டியலின சமுதாயம் மற்றும் பழங்குடியினருக்காக தொடங்கப்பட்ட திட்டங்கள். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா செங்கோட்டையில் பார்த்திங்கன்னா பிரதமர் பார்த்திங்கன்னா கொடியேற்றிருக்கிறாரு. இது பார்த்திங்கன்னா அவர் ஏற்றக்கூடிய 11வது முறையாக பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த கொடியை ஏற்றுறாரு. ஓகேங்களா? தொடர்ந்து 2 ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் கொடியேற்றி 10 ஆண்டுகள் நிறைவு செஞ்சு 3வது முறையாக தேர்வு செய்யப்பட்டு 11வது முறையாக பார்த்திங்கன்னா இந்த கொடியை ஏற்றார். 2047ஆம் ஆண்டு வளர்ந்த பாரதம் அப்படின்ற கருப்பொருளை பார்த்திங்கன்னா நடப்பாண்டு சுதந்திர தின விழாவில் பார்த்திங்கன்னா அதை வச்சு தான் பார்த்திங்கன்னா கொண்டாடுறாங்க. வளர்ந்த பாரதம் பார்த்திங்கன்னா 2047 உருவாயிருக்கும் அப்படின்றது அவருடைய ஒவ்வொரு உரையிலையும் பார்த்திங்கன்னா முதல் வார்த்தையாக இருக்குது. முன்னாள் பிரதமரான ஜவஹர்லால் நேரு பார்த்திங்கன்னா 17 முறை ஏற்றிருக்காங்க. இந்திரா காந்தி பார்த்திங்கன்னா 16 முறை பார்த்திங்கன்னா அந்த கொடி ஏற்றிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பார்த்திங்கன்னா 10 முறை பார்த்திங்கன்னா சுதந்திர தின கொடி ஏற்றிருக்கிறாரு. இப்போ பார்த்திங்கன்னா பிரதமர் அவர்கள் பார்த்திங்கன்னா 11 முறை ஏற்றிருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா தில்லியில் உள்ள தேசிய அளவிலான கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் கூட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டுகளும் விருதுகளை வழங்குது. அந்த வகையில் 2022-23ஆம் ஆண்டுக்கான பருவத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த செயல்திறனுக்கான சிறந்த ஆலையாக தருமபுரி சுப்பிரமணிய சிவா கூட்டுறவு சர்க்கரை ஆலை பார்த்திங்கன்னா முதல் பரிசை பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிதி மேலாண்மைக்காக கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராப்பாளையம் சர்க்கரை ஆலையை பார்த்திங்கன்னா 2வது பரிசை பெற்றிருக்கு. இந்த விருதுலாம் பார்த்திங்கன்னா தில்லியில் இருக்கக்கூடிய தேசிய அளவிலான கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுடைய கூட்டமைப்பு மூலம் வழங்கப்படுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணத்தை தேர்வு செய்யப்பட்ட 180 நெடுஞ்சாலைத்துறையில் பார்த்திங்கன்னா பணி தேர்வு செய்யறவங்களுக்கு பார்த்திங்கன்னா பணி நியமன ஆணையை பார்த்திங்கன்னா முதல்வர் அவர்கள் வழங்கியிருக்கார். அடுத்து இன்சுலின் ஊசி மருந்து தேவைப்படும் டைப் 1 சர்க்கரை நோயால் பாதிக்கப்படும் இளைஞர்கள் அதிகம் உள்ள நாடாக பார்த்திங்கன்னா இந்தியா இருக்கிறதா பார்த்திங்கன்னா தகவல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களை தேடி மருத்துவம் அப்படின்ற மகத்தான திட்டம் கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5லேருந்து தொடங்கப்பட்டிருக்கு. இது முக்கியமானது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் பார்த்திங்கன்னா 2021 ஆகஸ்ட் 5ஆம் தேதியிலேருந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா தேச பிரிவினை நினைவு நாள் எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 14ஆம் தேதி. அப்போ தான் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் 2 நாடு பிரிஞ்சு உருவாச்சு. பாகிஸ்தானும் சுதந்திரம் அடைஞ்சிருச்சு. சரிங்களா? அடுத்து சுதந்திர தின விழாவில் பார்த்திங்கன்னா 9 பேருக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஆளுமை விருது பார்த்திங்கன்னா முதல் மு.க. ஸ்டாலின் வழங்கினார். இதில் பார்த்திங்கன்னா தமிழக அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தி தரவுகளை சரியான முறையில் பிரித்து பயனாளிகளை தேர்வு செய்ததற்காக பார்த்திங்கன்னா முதல்வரின் முகவரித்துறை தலைமை தொழில்நுட்ப அலுவலர் வனிதா அவர்களுக்கும் உயர்கல்வி மாணவர்கள் சேர்க்கை விகிதத்தை உயர்த்தியதற்காக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வி.ப. ஜெயசீலனுக்கும் உலகின் சிறந்த நூல்களை தமிழ் மொழிபெயர்ப்புக்காக வழிவகை செய்த பொது நூல்கள் துறை இயக்குனர்
இளம் பகவத் அவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டத்தை சிறப்பாக நடத்தி வருவதற்கும் உறுப்பு மாற்று ஆணையத்தினுடைய உறுப்பினர் செயலர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் காலை உணவு திட்டத்திற்காக மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் நிர்வாக இயக்குனர் திவ்யதர்ஷினி அவர்களுக்கும் நான் முதல்வன் திட்டத்துக்காக திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் நிர்வாக இயக்குனராக இருக்கிற ஜே இன்னசென்ட் திவ்யா அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் அரசு பள்ளி மாணவர்களை தலை சிறந்த உயர் நிறுவனங்களில் இடம்பெற செய்வதற்காக தமிழ்நாடு மாதிரி பள்ளிகள் அமைப்பின் உறுப்பினர் செயலர் ராசுதன் இவர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கும் இணைய வழியில் பட்டா மாறுதல் செய்யும் வசதியை உருவாக்கிய நில அளவை திட்ட இயக்குனர் மதுசூதன் ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரி ஆய்வு பிரிவு மூலம் வணிக வரியை பெருக்கியதற்காக துறை ஆணையர் டி ஜெகநாதன் அவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஆளுமைக்கான விருதுக்கு வந்து தேர்வு செய்யப்பட்டாங்க. இது கேட்க மாட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு அதாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது, இப்போ நீங்கள் பள்ளி மாணவர்களை பற்றி திட்டங்கள் வந்து நிறையா படிக்கிறீங்கன்னா அது இதில் இந்த வார்த்தையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. மற்றபடி எதுவும் பெருசாக கேட்க மாட்டாங்க. ஓகேங்களா? அடுத்து தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா நடிகையும் பாஜக மூத்த தலைவருமான குஷ்பு வந்து விலகிட்டார். இவங்க வந்து முழு நேர அரசியலில் ஈடுபடுறதுனால இந்த பதவியிலேருந்து விலகினதாக வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து 1947ஆம் ஆண்டு சுதந்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒருங்கிணைக்க இந்தியா என்ற தேசத்தை கட்டமைப்ப வந்து பார்த்திங்கன்னா சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து முக்கிய பங்காற்றிருக்காரு. அவருடைய வலதுகரமாக இருந்தது யார் அப்படின்னா விபி மேனன். ஓகேங்களா? அவர் பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. வங்கதேசத்துக்கு விடுதலை பெற்று தந்த வங்க பந்து, அதாவது தேசப்பிதா, வங்காளத்தின் பிதா அப்படின்னு போற்றப்படுற ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஓகேங்களா? இவர் வந்து நம்ம டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். அதாவது வங்க பந்து அப்படின்னா ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஓகேங்களா? வங்கதேசம் மட்டுமல்ல, இந்தியாவுக்கு வடக்கே இருக்கும் வந்து பார்த்திங்கன்னா நிலம் சூழ்ந்த இமயமலை நாடான நேபாளம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2008 தான் வந்து பார்த்திங்கன்னா மன்னராட்சி அகற்றப்பட்டு மக்களாட்சி நாடாக மாற்றப்பட்டுச்சு. ஓகேங்களா? இது ஸ்கூல் புக்கில் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா அரவிந்தரை பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் ஒன்றும் பெருசாக டேட்டா இல்லை. அரவிந்தர் வந்து பார்த்திங்கன்னா கைது செய்யப்படும் போது அவருக்காக வாதாடினது யாருன்னா சித்தரஞ்சன் தாஸ் தான் அவருக்காக வாதாடினார். அவருடைய மனைவி பேர் வந்து பார்த்திங்கன்னா மிருணாளினி. ஓகேங்களா? அதுதான் அவருடைய மனைவியோட பேர். அடுத்து தைவானை சேர்ந்த மின்னணு பொருள் தயாரிப்பு நிறுவனமான ஃபாக்ஸானுடைய தலைவர் யங் லியூ பிரதமர் நரேந்திர மோடி வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து பேசியிருக்காரு. இது குறித்து பிரதமர் வந்து சொன்னதில் வந்து பார்த்திங்கன்னா ஹான்காய் டெக்னாலஜி குழுமத்தினுடைய ஃபாக்ஸ்கானுடைய தலைவரை வந்து பார்த்திங்கன்னா சந்தித்து பேசியிருக்காரு. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்கிறது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதற்கு முன்பு கடந்த ஜூலை மாதம் செமிகான் இந்தியா அப்படின்ற மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் கலந்து பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்தியா சார்பில் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு பத்ம பூஷன் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மரகத பூங்காக்கள் அமைக்கப்படும் சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இதன்படி முதல் கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா 29 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா அரசு நிலங்கள் தேர்வு செய்யப்பட்டு 75 பூஞ்சோலைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? மரகத பூஞ்சோலைகள். ஒவ்வொரு மரகத பூஞ்சோலையும் வருவாய்த்துறை நிலத்திலிருந்து 1 ஏக்கர் நிலத்தில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதனுடைய இந்த அமைக்கப்பட்ட முதல் 2 ஆண்டு பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசு சார்பில் மேற்கொள்ளப்படும். அதன் பிறகு அந்த கிராம ஊராட்சிகளிடம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணி ஒப்படைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க, ஆழ்துளை கிணறுகள், பூங்காவுக்கு அங்கங்கே உட்காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்காலிகள் அதெல்லாம் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூங்காவில் நாவல், நெல்லி, நீர்மருது, தென்னை, புலி, வில்வை, பூவரசு, வேம்பு உள்ளிட்ட மரங்கள்லாம் அதில் நடவு செய்ய இருக்கிறாங்க. ஓகேங்களா? முக்கியமான கொஸ்டின் தான், நோட் பண்ணிக்கோங்க. தில்லியில் பிரதமர் கொடியேற்றும் நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்திலேருந்து 23 பேர் வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுத்திருக்காங்க. மொத்தம் 6000 பேரில் 23 பேர் வந்து தமிழகத்தை சேர்ந்தவர்கள். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்லுராயன்மலையை சேர்ந்த எஸ் அருண்ராஜா, நீலமங்கலத்தைச் சேர்ந்த ஷக்கீலா தேவி ஆகியோர் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவரின் தேநீர் விருந்தில் வந்து பார்த்திங்கன்னா கோவை போக்குவரத்து கழக பணியாளர் வந்து ஒருவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா கோவை சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆழ்வர்கள் மற்றும் அரசு போக்குவரத்து கழக பணியாளரான யோகநாதன். இவருடைய வயசு வந்து பார்த்திங்கன்னா 59. இவர் வந்து குடியரசுத் தலைவரின் சுதந்திர தின தேநீர் விருந்தில் வந்து முக்கியமான விருந்தினராக வந்து கலந்துக்க இருக்கிறாரு. இவர் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பணி காலத்திலையும் சரி இப்போவும் சரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரங்களை நட்டு சுற்றுச்சூழலுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய உதவி பண்ணிகிட்ருக்காரு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா மரங்கள் நடும் பணியில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டதற்காக மோகனாருக்கு 2008ஆம் ஆண்டில் பசுமை போராளி அப்படின்ற விருது அப்போதைய குடியரசு துணைத் தலைவரான ஹமீத் அன்சாரி வந்து வழங்கியிருக்காரு. மேலும் தமிழக அரசின் சுற்றுச்சூழல் விருது, பெரியார் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை வந்து இவர் வாங்கியிருக்காரு. கடந்த 2015ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியுடைய 5ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் இவரை பற்றி குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இவரும் முக்கியமானதான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கனிமங்கள் மீது மத்திய அரசு வசூலித்த வரி 2005ஆம் ஆண்டுக்கு முதல் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப பெற மாநிலங்களுக்கு வந்து அனுமதி வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கு. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வெர்சஸ் இந்தியா சிமெண்ட் நிறுவனம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 1989ஆம் ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா தொடரப்பட்ட வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா
கனிமங்கள் மீதான வரி விதிக்கும் உரிமை வந்து மாநில அரசுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா சில இப்போ கடந்த வந்து 2 வாரங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பு வழங்கிடுச்சு. இதுக்கு முன்னாடி மத்திய அரசு வசூலித்த அந்த வரித்தொகையை வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு திருப்பி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வழக்கு பதியப்பட்டுச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தின் 7வது அட்டவணையில் 49 மற்றும் 50வது சரத்துக்கள் உட்பட்டு கனிம வளம் நிறைந்த நிலங்கள் மீது மாநிலங்கள் வரி விதிக்கவும் இவற்றின் மீது மத்திய அரசு இதுவரை விதித்த வரியை வந்து திருப்பி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கவும் வந்து பார்த்திங்கன்னா அனுமதி அளிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதன் மூலம் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் தீர்ப்பு காரணமாக மாநிலங்களுக்கு மத்திய அரசு சுரங்க நிறுவனங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் கோடி முதல் அதிகபட்சமாக 2 லட்சம் கோடி வரை திருப்பி செலுத்துகிற நிலைமை வந்து பார்த்திங்கன்னா உருவாயிருக்கு. ஓகேங்களா. தமிழக குடிமை பாதுகாப்பு மற்றும் ஊர்காவல் படையில் தலைமை இயக்குனர் வன்னிய பெருமாள், தாம்பரம் காவல் ஆணையர் அபின் தினேஷ் மோகத், தென் சென்னை கூடுதல் ஆணையர் என் கண்ணன் உட்பட 23 அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினத்தையொடி குடியரசுத் தலைவர் பதக்கம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா டேட்டா கொடுத்துருக்காங்க. இல்லை எல்லாரும் பேரும் தெரிஞ்சிக்க தேவையில்ல, நம்பர்ஸ் மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 1037 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காவல் பதக்கம் வழங்கியிருக்காங்க. சுதந்திர தினத்தை மட்டும் மத்திய காவல் படை, மாநில காவல்துறை, சிபிஐ, தீயணைப்புத்துறை, ஊர்காவல் படை உள்ளிட்டவற்றை சேர்ந்த மொத்தம் 1037 வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீரதீர செயலுக்கான குடியரசுத் தலைவரின் பதக்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அறிவிக்கப்பட்டிருக்கு. வீரதீர செயலுக்கான பதக்கம் 213 பேருக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. தலை சிறந்த சேவைக்காக 94 பேரும், பாராட்டத்தக்க சேவைக்காக 729 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா விருதுகள், ஆயுத படையினருக்கான கீர்த்தி சக்ரா, சௌரிய சக்ரா உள்ளிட்ட வீரதீர விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா 103 பேருக்கு வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ராஷ்டிரிய ரைஃபிள் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மன்பீட் சிங், மேஜர் ராமகோபால் நாயுடு, ரவிக்குமார், ஹுமாயூன் முஸ்லாமில் பட் ஆகிய 4 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கீர்த்தி சக்ரா விருது வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் சௌரிய சக்ரா விருது வந்து பார்த்திங்கன்னா 18 பேருக்கும், சேனா பதக்கம் 63 பேருக்கும், நவோசேனா பதக்கம் 11 பேருக்கும், வாயு சேனா பதக்கம் வந்து 6 பேருக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. இதில் மத்திய காவல் படையை சேர்ந்தவங்களுக்கு வந்து வழங்குகிற பதக்கங்கள். அடுத்து தமிழகத்தில் காவல்துறையில் 15 அதிகாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் காவல் பதக்கம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, சும்மா வாசிச்சுப்பட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பியை பொறுத்தளவு அதனுடைய சேர்மனாக இருந்த சீமா அகர்வாலை வந்து பார்த்திங்கன்னா தமிழக காவல்துறையின் பொது விநியோகம் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு டிஜிபியாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றியிருக்கிறாங்க. ஓகேங்களா. டிஎன்யூஎஸ்ஆர்பியோட சேர்மனாக இருந்தாங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இவங்களை மாற்றியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட அதாவது நாட்டின் விடுதலை போராட்டத்தில் முதல் பெண் போராளியான ராணி வேலு நாச்சியாருடைய மகளிர் படை தளபதியாக இருந்த குயிலி. ஓகேங்களா. இவங்க இந்த வீரமங்கையுடைய கதையை வந்து பார்த்திங்கன்னா தி பாலட் ஆஃப் த வாரியர் கேர்ள் குயிலி அப்படின்ற தலைப்பில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞரும் கவிஞருமான வானவில் கே ரவி வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். அதனுடைய தமிழாக்கம் வந்து பார்த்திங்கன்னா தமிழில் மட்டும் இல்லாமல் தமிழ், ஹிந்தி, தெலுங்கு, பிரெஞ்சு மொழி அந்த மொழிபெயர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வெளியிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா. இந்த புக்கு யார் எழுதுனான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தி பாலட் ஆஃப் த வாரியர் கேர்ள் குயிலி அப்படின்ற தலைப்பில் கே ரவி அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்தகத்தை வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார். என்னோட தமிழாக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வெளியிட்டப்பட்டிருக்கு. 8 தகவல் ஆணையர் பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய தகவல் ஆணையத்தில் உள்ள 8 தகவல் ஆணையர் காணி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தகுதியானவர்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தேச பிரிவினையால் உயிரிழந்தோர் மற்றும் மக்கள் எதிர்கொண்ட துயரங்களை நினைவுகூரும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தேச பிரிவினை கொடுமைகள் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 2021ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் வந்து அறிவிச்சிருக்காரு. இது முக்கியமானது தான். தேச பிரிவினை கொடுமை நினைவு நாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி 2021ஆம் ஆண்டில் அறிவிச்சிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா அனுசரிக்கப்படுது. ஓகேங்களா. மத்திய உள்துறை செயலராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கோவிந்த் மோகன் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா. மத்திய உள்துறை செயலராக மூத்த ஐஏஎஸ் அதிகாரி கோவிந்த் மோகன் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சராயன் கழுவேலி பறவைகள் சரணாலயம் வந்து ராம்சார் தலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சேர்க்கப்பட்டிருக்கு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் நஞ்சராயன், கழுவேலி பறவைகள் சரணாலயம் உள்ளிட்ட 3 சதுப்பு நிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதிய ராம்சார் தலங்கள் வந்து பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை மாறுபாட்டுத்துறை அமைச்சர் பூபேந்திர யாதவ் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காரு. இதன் மூலம் நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 13,58,068 ஹெக்டேர் பரப்பளவை கொண்ட ராம்சார் தலங்கள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 85 உயர்ந்திருக்கு. ஓகேங்களா. சதுப்பு நில காடுகள் அழிவை தடுக்கவும் அதை பாதுகாத்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ராம்சார் என்கின்ற சர்வதேச அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டப்படுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா
ஈரான் நாட்டில் இருக்கிற ராம்சர் நகரில் வந்து பார்த்திங்கன்னா 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட முடிவின்படி அந்நகரின் பெயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அமைப்பு வந்து செயல்பட ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா, ராம்சார் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ஈரான் நாட்டில் இருக்க ஒரு இடத்தோட பேர். 1971ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட அந்த முடிவின்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயர் வந்து சூட்டப்பட்டு அதன் பெயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த இயக்கம் நடந்தது. இதுவரை வந்து பார்த்திங்கன்னா 82 ராம்சார் தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் இருந்துச்சு. தற்போது 3 சேர்க்கப்பட்டனால அதனுடைய எண்ணிக்கை வந்து 85 அதிகரிச்சிருக்கு. ஓகேங்களா, 2013 வரைக்கும் வெறும் 26 இடங்கள் மட்டும்தான் ராம்சார் பட்டியல் இருந்துச்சு. 2014ஆம் ஆண்டுக்கு பின்னர் கடந்த 10 ஆண்டுகள் 59 இடங்கள் சேர்க்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, சுதந்திர தினத்தை மட்டும் தமிழகத்தில் உள்ள நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம், கழுவேலி பறவைகள் சரணாலயம், மத்திய பிரதேசத்தில் உள்ள தவா நீர்த்தேக்கம் ஆகிய 3ம் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. தற்போது தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 18 ராம்சார் தலங்களும் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் 10 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது. முக்கியமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, இதனுடைய பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா 125.865 ஹெக்டேர் பரப்பளவு இருக்குது. குறிப்பாக நல்லாறு வடிகால் பகுதியிலிருந்து மழைநீர் வந்து பாய்வதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா 1498ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா நஞ்சராயன் அப்படின்ற மன்னரால் வந்து பார்த்திங்கன்னா சீரமைக்கப்பட்டு அவருடைய பெயரை சூட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. இந்த ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா வளமான வனவிலங்கு பன்முகத்தன்மை காரணமாக 2022ஆம் ஆண்டு தான் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 17வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா, இந்த நஞ்சராயன் பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தினுடைய 17வது பறவைகள் சரணாலயமாக 2022ஆம் ஆண்டு தான் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. இப்போ இந்த ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா அது ராம்சார் தலங்கள் பட்டியல் வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கழுவேரி பறவைகள் சரணாலயம் வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி கொடைக்கு அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 2021ஆம் ஆண்டு தான் நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய 16வது பறவைகள் சரணாலயமாக அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஓகேங்களா, மத்திய பிரதேசத்தில் உள்ள இட்டாச்சி நகருக்கு அருகே உள்ள தவா டென்வா ஆறு சங்கமிக்கும் இடத்துல இருக்க தவா நீர்த்தேக்கம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 3 தான் இப்போதைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வயநாடு நிலச்சரிவில் இருந்தவங்களுக்கு குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 லட்சம் நிவாரணம் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு. அடுத்து இந்திய ஹாக்கி அணியின் பவுலிங் பயிற்சியாளராக மோன் மோர்க்கல் அவர் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டார். இவர் தென்னாப்பிரிக்கானுடைய முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா பவுலிங் வந்து பார்த்திங்கன்னா பந்துவீச்சு பயிற்சியாளராக வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்கார். ஓகேங்களா, ஜெர்சி எண் 16 வெடிப்பு அதாவது பார்த்திங்கன்னா இந்திய ஹாக்கி அணியினுடைய முன்னாள் கோல்கீப்பர் PR அதாவது ஸ்ரீஜேஷுடைய சமீபத்தின் ஓய்வு பெற்ற நிலையில் வந்து பார்த்திங்கன்னா அவரை கௌரவிக்கும் விதமாக அவரின் ஜெர்சி எண்ணுடைய 16 அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஹாக்கி அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து விடுவிச்சிருக்காங்க. இந்திய ஹாக்கி அணியினுடைய சீன பெருஞ்சுவர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஒரு ஸ்ரீஜேஷ். ஓகேங்களா, அதாவது அது மட்டும் இல்லாமல் கடந்த 18 ஆண்டுகளாக இந்திய அணியின் பல்வேறு வெற்றிகளுக்கும் சாதனைக்கு ஒரு முக்கியமாக காரணமாக இருக்கார். ஒலிம்பிக் வந்து பார்த்திங்கன்னா ஹாக்கியில் 40 ஆண்டுகளுக்கு பிறகு 2020 டோக்கியோ ஒலிம்பிக்லையும் சரி, இப்போ தற்போது நடக்கிற பாரிஸ் ஒலிம்பிக்லையும் வந்து பார்த்திங்கன்னா வெண்கலம் வென்று கொடுத்துருக்காரு இவருடைய தலைமையிலான அணி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 36 வயதான ஸ்ரீஜேஷ் வந்து பார்த்திங்கன்னா அவரை கௌரவிக்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஹாக்கி எண்ணான 16 என்ற ஜெர்சி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா விடுவிச்சிருக்காங்க. இது விடுவிக்கிறதுக்கு என்ன ரீசன் அப்படின்றது பார்த்திங்கன்னா அதுக்கு இப்போ விடுவிக்கிறதுனால என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 16 ஜெர்சி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து ஹாக்கி டீமில் யாருக்கும் வழங்க மாட்டாங்க. சரிங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போராட்ட மரணங்கள் தொடர்பாக போர்க்குற்ற நீதிமன்றத்தில் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடரப்பட்டிருக்கு. யார் மேலே அப்படின்னா முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா மீது வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடரப்பட்டிருக்கு. அந்த நீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா 1971ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டத்தின் போது பாகிஸ்தானுடன் இணைந்து போர்க்குற்றங்கள் ஈடுபட்ட விசாரிக்கிறதுக்காக ஐநா உதவியுடன் ஷேக் ஹசீனா தலைமையிலான அரசு 2009ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த நீதிமன்றத்தை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வந்தாங்க. இப்போ அவங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா வழக்கு தொடர்ந்துருக்காங்க. அடுத்தது சுதந்திர தினத்தை பற்றி ஒரு சிறப்பு டேட்டா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது மட்டும் நம்ம பாயிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1600ஆம் ஆண்டு ஆங்கிலேய வணிகர்கள் இங்கிலாந்தில் வந்து லண்டனில் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி வந்து நிறுவப்பட்டுச்சு. 1611 ஆந்திர மசூலிப்பட்டினத்திலும் 1612 குஜராத்தில் சூரத்திலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கால் பதிச்சிருக்காங்க. சுதந்திர வரலாற்றை வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையில் தான் வந்து பார்த்திங்கன்னா 1806ஆம் ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் புரட்சியும் பஞ்சாப் மாநிலத்துக்கு உட்பட்ட ஜாலியன்வாலா பாக்கில் வந்து பார்த்திங்கன்னா 1919 நடைபெற்ற சுதந்திர வேட்கைக்காக கூடிய நூற்றுக்கணக்கான இந்தியர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்ட தினமும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்குது. மேற்கு வங்காளத்தில் 1885ஆம் ஆண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, நேஷனல் காங்கிரஸ் எப்போ உருவாக்கினா 1885. தொடர் போராட்டங்களால் 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுதந்திரம் கிடைச்சிது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா முதலறிஞர் ராஜாஜி தான் வந்து பார்த்திங்கன்னா கவர்னர் ஜெனரலாக இருந்தார். முதல் பிரதமராக வந்து பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டார். ஓகேங்களா,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய சுதந்திரம் பெற்ற நாளன்று தில்லி செங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா பறந்துச்சு இல்லையா அந்த கொடியை வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்க குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. இது ஸ்கூல் புக்லேயே இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுத் இந்தியன் சில்க்ஸ் மில் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய மேலாண் இயக்குனர் அப்போதைய நகர்மன்ற தலைவருமான கோட்டா வெங்கடாச்சலம் தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கிய பொறுப்பாக இருந்தார். இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுதந்திர தினத்தன்று வந்து பார்த்திங்கன்னா 10 லட்சம் தேசிய கொடிகளை வந்து பார்த்திங்கன்னா நெய்யப்பட்டு நாடு முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா தபால் மூலம் வந்து அனுப்பப்பட்டுச்சு. குடியாத்தத்தில் தயாரிக்கப்பட்ட கொடிதான் வந்து பார்த்திங்கன்னா தில்லி செங்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றியிருக்கிறாங்க. அடுத்து சுதந்திர போராட்ட வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா 1932ஆம் ஆண்டு ஜனவரி 25 வந்து பார்த்திங்கன்னா வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு ஒன்று நடைபெற்றது. சென்னை கோட்டையில் ஆங்கிலேய கொடி இறக்கி தேசிய கொடி ஏற்றப்பட்டுச்சு. கொடி காத்தவர் அப்படின்னா திருப்பூர் குமரன், கொடி ஏற்றியவர் அப்படின்றா ஆர்யா. ஓகேங்களா, இது உங்கள் ஸ்கூல் புக்லேயே இருக்குது. ஆர்யா என்ற பாஷ்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் வந்து இவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய கொடியை ஏற்றுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையில் போய் கொடி கேட்பார், கொடி இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு 4 முழ வேட்டியை வாங்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா சாயம் பூசி கொடியுடைய வர்ணத்தை வரைஞ்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய கொடியை உருவாக்கி அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசகம் எழுதியிருப்பார். என்ன இருக்குது அப்படின்னா, இந்தியா இன்று முதல் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது அப்படின்னு எழுதி அதை வந்து பார்த்திங்கன்னா 200 அடி உயர கொடிமரத்தில் 140 அடி வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டெப்ஸு கால் வைக்கிறது இருக்கும். அதுக்கு மேலே 60 அடிக்கு மேலே அந்த மீதி இருக்கிற 60 அடிக்கு இருக்காது. அது மேலேயும் ஏறி வந்து பார்த்திங்கன்னா அந்த கொடியை ஏற்றிருப்பார். 1930ஆம் ஆண்டு ஜனவரி 26 வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர தினம், அதாவது பூர்ண ஸ்வராஜ் தினம் கொண்டாடணும் இல்லையா, அதை நினைவு கூறும் வகையில் வந்து பார்த்திங்கன்னா 1932 இவர் எழுதியிருப்பார். அந்த ஜனவரி 26 தான் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய பிறந்த தினமும் கூட. இவர் பாஷ்யத்தை பற்றி குறிப்பு கொடுத்துருக்காங்க. இவர் வந்து பூர்வீகம் வந்து பார்த்திங்கன்னா எருக்காட்டூர் கிராமம், திருவாரூர் மன்னார்குடி இடையே இருக்குது. தந்தை பேர் வந்து குப்புசாமி ஐயங்கார், செண்பக லட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா 5வது மகனாக பிறந்திருக்கார். ஓகேங்களா, இவர் 1924-28 வந்து பார்த்திங்கன்னா BA ஜூனியர் வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி நேஷனல் கல்லூரியில் படிச்சிருக்காரு. 1928-29 வந்து சர் ஜார்ஜ் சைமன் அவருடைய தலைமையில் வந்து சைமன் கமிஷனுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களை திரட்டி வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் மேற்கொண்டவர். அது மட்டும் இல்லாமல் பஞ்சதாங்கி மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்டில்மேன் ஃபார்மர்ஸ் லீக் அப்படின்ற ஒரு அமைப்பையும் வந்து பார்த்திங்கன்னா இவர் உருவாக்கினார். ஓகேங்களா, புதுச்சேரியிலிருந்து 4 துப்பாக்கிகளை வாங்கி தன்னுடைய வீரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயிற்சியும் கொடுத்துருக்காரு. மற்றபடி இவரை பற்றி டேட்டா எதுவும் இல்லை. ஆனால் இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடியேற்றின டேட்டு அதெல்லாம் ரொம்ப முக்கியம். வேலூரில் நடந்த சிப்பாய் புரட்சி 1806ஆம் ஆண்டு ஜூலை 10ஆம் தேதி இந்திய சுதந்திரத்துக்கு அடித்தளமிட்ட நாளாகும். குள்ளநரியாக 100 ஆண்டு வாழ்வதை விட புலியாக ஒரு நாள் வாழ்வது வந்து பார்த்திங்கன்னா சம்மதம் அப்படின்னு சொன்னவர் தான் வந்து பார்த்திங்கன்னா திப்பு சுல்தான். திப்பு சுல்தான் கொல்லப்பட்ட பிறகு அவருடைய குடும்பம் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையில் சிறை வைக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிப்பாய்கள் வந்து பார்த்திங்கன்னா காதல் கடுக்க நனையக்கூடாது, நெற்றில் குங்குமம் அணியக்கூடாது. இந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா வேலூர் புரட்சி தொடக்கணும், உங்களுக்கே தெரியும். திப்புவின் மூத்த மகனான பதேக் ஹைதர் வந்து பார்த்திங்கன்னா மன்னராக வந்து பார்த்திங்கன்னா முடிசூட்டப்படுவார். இதில் வந்து பார்த்திங்கன்னா திப்புவினுடைய கொடியான புலிக்கொடி வந்து பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டையில் வந்து ஏற்றப்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் சிப்பாய் கழகம் என அழைக்கப்பட்ட, அதாவது பார்த்திங்கன்னா இந்த போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் சிப்பாய் கழகம் அப்படின்னு அழைக்கப்பட்டது. சுதந்திரம் அடைந்த பின்னர் தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்த மத்திய அரசு இதை வந்து சிப்பாய் புரட்சி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா 1999ஆம் ஆண்டு வேலூரில் வந்துருக்க பார்த்திங்கன்னா மக்கான் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா நினைவு துணை வந்து தமிழ்நாடு அரசு வந்து ஏற்படுத்திருச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அரசு சார்பில் வந்து பார்த்திங்கன்னா நினைவாக வந்து தபால் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, முக்கியமானது 1999ஆம் ஆண்டு வேலூர் மக்கான் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா நினைவு துணை வந்து தமிழ்நாடு அரசு ஏற்பட்டிருக்கு. அங்கே ஆண்டுதோறும் அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படுது. சிப்பாய் புரட்சி நினைவாக தபால் தலையும் வெளியிடப்பட்டிருக்கு. ஓகேங்களா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டா இது ரெண்டுமே. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த விடுதலை போராட்ட வீரர்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வரிகள் மட்டும் வந்து டேரெக்டாக கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக கேட்கறது வாய்ப்பு இருக்குது. தேச தந்தை அப்படின்னா மகாத்மா, நாட்டின் முதல் பிரதமர்னா ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா, இவர் அரசியல் அதை வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியல் மையமாகவும் விளங்கியிருக்கார். ஓகேங்களா, தீரஞ்சன் ஆங்கிலேயர்கள் அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை மீட்க திப்பு சுல்தானுடன் இணைந்து எதிர்த்த 3 முறை அவர்களை வென்றவர் தான் தீரன் சின்னமலை. ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனியால் 1801ஆம் ஆண்டு அக்டோபர் 24 திருப்பத்தூரில் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் மருதுபாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் தூக்கிலிடப்பட்டிருக்காங்க. பட்டேல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் இரும்பு மனிதன். தில்லையாடி வெள்ளியம்மை வந்து பார்த்திங்கன்னா விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு 16 வயதில் உயிரிழந்த பெண் போராளி. ஓகேங்களா, சுப்பிரமணிய பாரதி வந்து பார்த்திங்கன்னா ஆடுவோம் பல்லும் பாடுவோம் ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோம் என்று முழங்குவோம் அப்படின்னு ஒரு பாட்டை வந்து இவர் பாடியிருக்கார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இரட்டைமலை சீனிவாசன் இங்கிலாந்தில் நடைபெற்ற வட்டமேசை மாநாட்டில் பங்கேற்றவரில் இவர் ஒரு ஆள். ஓகேங்களா, கல்கி டி சதாசிவம்னாலும் அவர் பேர் தான், தியாகராஜ சதாசிவம்னாலும் அவர் பேர் தான், கல்கி தியாகராஜ சதாசிவம் அப்படின்னாலும் அவருடைய பேர் தான். ஓகேங்களா,
நாமக்கல் வே ராமலிங்கம் 1932 நடைபெற்ற உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொண்டு ஓராண்டு சிறை தண்டனை பெற்றவர் இவர். அது மட்டும் இல்லாமல் கொடிகாத்த குமரன்னா உங்களுக்கு தெரியும், திருப்பூர் குமரன். திருவிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே முதல் முறையாக தொழிற்சங்கத்தை தொடங்கி தொழிற்சங்கத்தை வந்து தொடங்கினவர் இவர் தான். 1919 வந்து பார்த்திங்கன்னா காந்தியடியில் ஃபஸ்ட்டு மீட் பண்ணுறாரு. ஓகேங்களா. திருவிக்கா வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே முதலாக தொழிற்சங்கத்தை உருவாக்கினவர் அவர். 1919 வந்து பார்த்திங்கன்னா முதலாக காந்தியடியில் சந்திக்கிறார். ஓகேங்களா. அப்புறம் வந்து மா சிங்காரவேலர் வேல் சிலவரசரின் இந்தியா வருகையும் போது வந்து பார்த்திங்கன்னா அதை எதிர்த்து சென்னையில் ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்தியவர் இவர். ஓகேங்களா. அடுத்து ரேப்கோ வங்கியை பற்றி ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இது முக்கியமாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்டை நாடுகளான இலங்கை, மியான்மரிலிருந்து இந்தியா திரும்பியவர்களினுடைய மறுவாழ்வு நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் முக்கிய நோக்கத்துடன் 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டதாக வந்து பார்த்திங்கன்னா ரெப்கோ வங்கி தொடர் வளர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா 20,000 கோடி வர்த்தகத்தை தாண்டி சிறப்பாக செயல்பட்டு வரதா சொல்லியிருக்காங்க. இது எதுக்காக உருவாக்கப்பட்டது, எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டதுங்கிறத நம்ம கேள்வி. ஓகேங்களா. 1969ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டிருக்குது ரெப்கோ வங்கி. இது அண்டை நாடுகளான இலங்கை, மியான்மரிலிருந்து இந்தியா திரும்பியவர்களின் மறுவாழ்வுக்காக உருவாக்கப்பட்ட வங்கி. ஓகேங்களா. இந்த வங்கி பார்த்திங்கன்னா மத்திய அரசின் உள்துறை அமைச்சகத்தின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்குது. ஓகேங்களா. இது மொத்தமாக தென்னிந்தியாவில் 108 கிளைகள் உண்டது. மத்திய அரசின் உள்துறை நிர்வாக அமைச்சகத்தின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் தான் இந்த வங்கி இருக்குது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோ தான். இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பரவாயில்ல, டைம் எடுத்து பொறுமையாக எடுத்துக்கோங்க. இது ஃபுல்லாமே இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்தது எல்லாமே. அதனால் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.